ஒரு நிமிடம் கற்பனை செய்யுங்கள். உங்கள் இதயம் நின்றுவிட்டது. மூச்சு நின்றுவிட்டது. மருத்துவர்கள் உங்களை மரணம் அடைந்தவர் என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் திடீரென்று நீங்கள் திரும்பி வருகிறீர்கள். கண் திறக்கிறீர்கள். மூச்சு விடுகிறீர்கள். அந்த சில நிமிடங்களில் என்ன நடந்தது? என்ன பார்த்தீர்கள்? என்ன உணர்ந்தீர்கள்? இது கற்பனை அல்ல. இது லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு நடந்த உண்மை. இந்த அனுபவத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. NDE என்கிறார்கள். NDE என்றால் என்ன? மரணத்தின் விளிம்பில் சென்று திரும்பி வந்தவர்களின் அனுபவம். இதயம் நின்று மூளை செயலிழந்து, மருத்துவ ரீதியாக மரணம் அடைந்து, பிறகு உயிர் பிழைத்தவர்கள் சொல்லும் அனுபவம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கிறது தெரியுமா? இதயம் நின்று உயிர் பிழைத்தவர்களில் 10 முதல் 20% பேர் இந்த அனுபவத்தை சொல்கிறார்கள். அமெரிக்காவில் மட்டும் 1,80,00,000 பேர் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம் என்று மதிப்பிடுகிறார்கள். இது சிலருக்கு மட்டும் நடப்பது அல்ல. எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. எல்லா மதத்தினருக்கும் நடக்கிறது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நடக்கிறது. நாத்திகர்களுக்கும் நடக்கிறது. இந்த அனுபவத்தில் என்ன நடக்கிறது? ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உலகம் முழுவதும் மனிதர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அனுபவங்களை சொல்கிறார்கள். முதலாவது பேரமைதி. 100க்கு 95 பேர் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்ததாக சொல்கிறார்கள். வலி இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அமைதி. இரண்டாவது உடலை விட்டு வெளியேறுதல். 100க்கு 68 முதல் 75 பேர் இதை சொல்கிறார்கள். என்ன நடக்கிறது? திடீரென்று உடலிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். மேலே மிதக்கிறார்கள். கீழே தங்கள் உடலை பார்க்கிறார்கள். மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கிறார்கள். மூன்றாவது இருண்ட சுரங்கம். 100க்கு 31 முதல் 38 பேர் இதை சொல்கிறார்கள். ஒரு இருண்ட சுரங்கத்தின் வழியாக போவது போல் உணர்கிறார்கள். சுரங்கத்தின் முடிவில் ஒளி தெரிகிறது. நான்காவது பிரகாசமான ஒளி. 100க்கு 65 பேர் இதை சொல்கிறார்கள். கண்ணை கூசாத ஒளி, அன்பு நிறைந்த ஒளி, ஈர்க்கும் ஒளி. ஐந்தாவது இறந்தவர்களை சந்திப்பது. 100க்கு 57 பேர் இதை சொல்கிறார்கள். இறந்து போன உறவினர்களை பார்க்கிறார்கள். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா. அவர்கள் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் தெரிகிறார்கள். அன்போடு வரவேற்கிறார்கள். ஆறாவது வாழ்க்கை மறுபார்வை. 100க்கு 20 பேர் இதை சொல்கிறார்கள். முழு வாழ்க்கையும் ஒரு நொடியில் கடந்து போகிறது. குழந்தை பருவம் முதல் இன்று வரை எல்லாம் தெரிகிறது. செய்த நன்மைகள், செய்த தவறுகள் எல்லாம் தெரிகிறது. ஏழாவது திரும்ப வர விரும்பாமை. பலர் இங்கே இருக்கவே விரும்புகிறார்கள். திரும்ப வர மனம் இல்லை. ஆனால் உடலுக்குள் திரும்ப தள்ளப்படுகிறார்கள். இப்போது ஒரு உண்மை கதை சொல்கிறேன். இது விஞ்ஞான உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கதை. பாம் ரெய்னால்ட்ஸ் அமெரிக்காவில் வாழ்ந்த பெண். 1991 இது நடந்தது. அவருக்கு மூளையில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இரத்த குழாய் வீக்கம். எந்த நேரமும் வெடிக்கலாம். வெடித்தால் உடனடி மரணம். ஒரே வழி அறுவை சிகிச்சை. ஆனால் சாதாரண அறுவை சிகிச்சை அல்ல. பாரோ நியூரோலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ற மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை நடந்தது. என்ன செய்தார்கள்? அவரின் உடல் வெப்பத்தை 60 டிகிரி வரை குறைத்தார்கள். இதயத்தை நிறுத்தினார்கள். மூளையிலிருந்து எல்லா இரத்தத்தையும் வெளியேற்றினார்கள். அந்த நேரத்தில் பாம் ரெய்னால்ட்ஸ் மருத்துவ ரீதியாக மரணமடைந்தவர். இதயம் துடிக்கவில்லை. மூளை செயல்படவில்லை. EEG என்ற மூளை அலை கருவியில் தட்டையான கோடு மட்டும் தெரிந்தது. எந்த செயல்பாடும் இல்லை. கண்களில் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தது. காதுகளில் சத்தம் போடும் கருவி இருந்தது. 100 டெசிபல் சத்தம். எதுவும் கேட்க முடியாது. எதுவும் பார்க்க முடியாது. ஆனால் அறுவை சிகிச்சை முடிந்து பாம் ரெய்னால்ட்ஸ் கண் திறந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? அறுவை சிகிச்சை அறையில் நடந்தது எல்லாம் சொன்னார். அறுவை சிகிச்சை கருவி எப்படி இருந்தது என்று சொன்னார்.
மின்சார பல் துலக்கி போல இருந்தது என்றார். இது உண்மை. அந்த கருவி அப்படித்தான் இருக்கும். ஆனால் மயக்க மருந்து கொடுப்பதற்கு முன்பே அந்த கருவியை மூடி வைத்திருந்தார்கள். பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு பெண் மருத்துவர் என் இரத்த குழாய்கள் மிகவும் சிறியதாக இருக்கின்றன என்று சொன்னார் என்றார். மருத்துவ பதிவேடுகளில் பார்த்தார்கள். உண்மையில் அப்படி பேசியிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் டாக்டர் ராபர்ட் ஸ்பெட்ஸ்லர் என்ன சொன்னார் தெரியுமா? விஞ்ஞான ரீதியாக இது எப்படி சாத்தியம் என்று என்னால் விளக்க முடியவில்லை என்றார். இந்த வழக்கு NDE ஆராய்ச்சியின் தங்க தரநிலை என்று அழைக்கப்படுகிறது. சந்தேகவாதிகளை மிகவும் குழப்பிய வழக்கு இது. இது ஒரு தனிப்பட்ட கதை அல்ல. விஞ்ஞானிகள் இதை முறையாக ஆராய்ந்திருக்கிறார்கள். சாம் பார்னியா NYU லாங்கோன் மருத்துவமனையின் மருத்துவர் 20 வருடங்களாக இதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நடத்திய ஆராய்ச்சிக்கு அவேர் என்று பெயர். 2023இல் அவேர் 2 முடிவுகள் வெளிவந்தன. என்ன கண்டுபிடித்தார்கள்? 25 மருத்துவமனைகளில் 567 பேருக்கு கார்டியாக் அரெஸ்ட் நடந்தது. கார்டியாக் அரெஸ்ட் என்றால் இதயம் திடீரென்று நின்று போவது. அதில் 53 பேர் உயிர் பிழைத்தார்கள். 28 பேரிடம் பேசினார்கள். அதில் 11 பேர் மரணத்தின் போது விழிப்புணர்வு இருந்தது என்று சொன்னார்கள். அதாவது 40%. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதயம் நின்ற பிறகும் மூளையில் செயல்பாடு இருந்தது. EEG என்ற கருவியில் காமா வேவ்ஸ் தெரிந்தது. காமா வேவ்ஸ் என்பது மூளையின் உயர் அதிர்வெண் அலைகள். இது சிந்தனை நடக்கும்போது மட்டுமே வரும். எவ்வளவு நேரம் தெரியுமா? இதயம் நின்ற பிறகு 1 மணி நேரம் வரை மூளையில் செயல்பாடு இருந்தது. சாம் பார்னியா என்ன சொன்னார்? மரணத்தின் முதல் சில நிமிடங்களில் விழிப்புணர்வு அழிக்கப்படுவதில்லை என்று தெரிகிறது. அது தொடர்ந்து செயல்படுகிறது, மறைவதில்லை என்றார். இன்னும் ஆச்சரியமான ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. கென்னத் ரிங் என்ற ஆராய்ச்சியாளர் ஒரு சோதனை செய்தார். பிறவியிலேயே குருடான மனிதர்களிடம் பேசினார். அவர்களுக்கும் NDE வந்திருக்கிறது. 31 குருட்டு மனிதர்களிடம் பேசினார். அதில் 80% பேர் காட்சி அனுபவங்களை சொன்னார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? பிறந்ததிலிருந்து எதையும் பார்த்திராத மனிதர்கள் NDEயின் போது பார்த்தார்கள். அவர்கள் சொன்னது சரிபார்க்கப்பட்டது. அறையில் என்ன இருந்தது, யார் இருந்தார்கள், என்ன நடந்தது, எல்லாம் சரியாக சொன்னார்கள். இப்போது ஒரு கேள்வி. பிறவி குருடர் எப்படி பார்க்க முடியும்? கண் வேலை செய்யவில்லை, மூளை செயல்படவில்லை. அப்படி இருக்க எப்படி பார்க்க முடியும்? சில விஞ்ஞானிகள் இதை நம்புவதில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முதல் விளக்கம், ஆக்சிஜன் பற்றாக்குறை. மூளைக்கு ஆக்சிஜன் குறையும் போது மாயத் தோற்றங்கள் வரும் என்கிறார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை. ஆக்சிஜன் பற்றாக்குறையில் வரும் மாயத் தோற்றங்கள் குழப்பமாக இருக்கும். NDE அனுபவங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றன, வரிசையாக இருக்கின்றன, அர்த்தமுள்ளதாக இருக்கின்றன. இரண்டாவது விளக்கம், மூளை தானாகவே வேதிப்பொருட்களை சுரக்கிறது என்கிறார்கள். ஆனால் இதற்கும் ஆதாரம் இல்லை. மரணிக்கும் மனிதர்களின் மூளையில் இந்த வேதிப்பொருட்கள் அதிகரிப்பதாக நிரூபிக்கப்படவில்லை. மூன்றாவது விளக்கம், மயக்க மருந்தின் போது லேசாக விழித்திருக்கலாம் என்கிறார்கள். ஆனால் பாம் ரெனோல்ட்ஸ் வழக்கில் மூளையில் எந்த செயல்பாடும் இல்லை. EEG தட்டையான கோடு காட்டியது. விழிப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. உண்மை என்னவென்றால், விஞ்ஞானத்தால் சில விஷயங்களை விளக்க முடியவில்லை. மரணத்தின் போது துல்லியமான காட்சிகள் எப்படி வருகின்றன? குருட்டு மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? மூளை செயல்படாத போது சிந்தனை எப்படி நடக்கிறது? இவற்றுக்கு பதில் இல்லை. நவீன விஞ்ஞானம் குழம்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே தமிழ் சித்தர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். சித்தர்களின் பார்வையில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. உடல் என்பது ஒன்று, உயிர் என்பது வேறு ஒன்று. உடல் என்பது வீடு, உயிர் என்பது வீட்டில் வசிப்பவர். வீடு இடிந்தால் வசிப்பவர் வெளியேறுவார். ஆனால் வசிப்பவர் அழிவதில்லை. சிவவாக்கியர், தமிழின் புரட்சிகர சித்தர், நேரடியாக உண்மையை சொன்னவர். அவர் மரணத்தை பற்றி என்ன சொன்னார்?
கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை, உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா. இறந்தவர் பிறப்பதில்லை. இல்லை இல்லை இல்லையே. என்ன அர்த்தம்? கறந்த பால் மீண்டும் மடிக்குள் போகாது, கடைந்த வெண்ணெய் மீண்டும் மோராகாது, உடைந்த சங்கின் ஓசை திரும்பாது, உடலை விட்டு நீங்கிய உயிர் மீண்டும் அந்த உடலுக்குள் போகாது, பூத்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் மரத்தில் ஒட்டாது. சிவவாக்கியர் இன்னொரு வரி சொன்னார். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைப்பர் ஓரிடம், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவர், நன் கலந்து உடல் கவிழ்ந்தால் நாருமென்று போடுவர். என் கலந்த தேகமீது என்ன மாயம் ஈசனே? என்ன சொல்கிறார்? மண்பானை விழுந்து உடைந்தால் துண்டுகளை வைத்துக் கொள்வார்கள், பயன்படும் என்று நினைப்பார்கள். வெண்கல பாத்திரம் விழுந்தால் கவனமாக பாதுகாப்பார்கள். ஆனால் இந்த உடல் விழுந்தால் நாற்றம் அடிக்கும் என்று ஒதுக்கிவிடுவார்கள். இவ்வளவு மதிப்பில்லாத உடலில் இறைவா என்ன மாயை செய்தாய்? உடல் என்பது தற்காலிகம், அது அழியும். ஆனால் உயிர் வேறு. பட்டினத்தார் செல்வத்தை துறந்த சித்தர், உண்மையை உணர்ந்தவர். அவர் என்ன சொன்னார்? மாதா உடல் சலித்தாள், வல் வினையேன் கால் சலித்தேன், வேதனும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓரே அன்னை கருப்பையூர் வாராமல் கா. என்ன அர்த்தம்? அம்மாவின் உடல் சோர்ந்து விட்டது, ஒவ்வொரு பிறப்பிலும் பெற்றெடுத்து சோர்ந்து விட்டது. என் கால்களும் சோர்ந்து விட்டன, ஒவ்வொரு பிறப்பிலும் நடந்து நடந்து சோர்ந்து விட்டன. பிரம்மாவின் கைகளும் சோர்ந்து விட்டன, மீண்டும் மீண்டும் படைத்து சோர்ந்து விட்டன. இருப்பையூரில் வாழும் சிவனே, இனி மேலும் ஒரு தாயின் கருவில் போகாமல் காப்பாற்று. என்ன சொல்கிறார் பட்டினத்தார்? பிறப்பும் இறப்பும் ஒரு சுழற்சி. உயிர் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகிறது. இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவதே முக்தி. திருமூலர் திருமந்திரம் எழுதிய மகான், 3000 பாடல்கள் எழுதியவர். மரணத்தின் போது என்ன நடக்கிறது என்று சொன்னார். கிரணங்கள் 7 கிளர்ந்து எரி பொங்கி, கரணங்கள் விட்டு உயிர்தான் எழும்போது, மரணம் கை வைத்து உயிர் மாற்றிடும் போதும், அரணம் கை கூட்டுவது 5 எழுத்தாமே. என்ன சொல்கிறார்? 7 வகை பிராண சக்திகள் கொந்தளிக்கும் போது, 4 உள்ள கருவிகள் நீங்கும் போது, மரணம் கை நீட்டி உயிரை மாற்றும் போது, 5 எழுத்து மந்திரம் உயிருக்கு அடைக்கலம் தரும். திருமூலர் மரணத்தை ஒரு செயல்முறையாக விவரிக்கிறார். உயிர் உடலை விட்டு வெளியேறுவது ஒரு நிகழ்வு, அது முடிவு அல்ல, ஒரு மாற்றம். இப்போது ஒரு ஒப்பீடு செய்வோம். NDE அனுபவங்களும் சித்தர்கள் சொன்னதும் எப்படி ஒத்துப்போகின்றன? NDEயில் உடலை விட்டு வெளியேறுதல், சித்தர்கள் சொன்னது உயிர் உடலை விட்டு நீங்குதல். NDEயில் பிரகாசமான ஒளி, சித்தர்கள் சொன்னது ஜோதி தரிசனம். NDEயில் வாழ்க்கை மறுபார்வை, சித்தர்கள் சொன்னது வினை கணக்கு. NDEயில் இறந்தவர்களை சந்திப்பது, சித்தர்கள் சொன்னது பித்ருக்களை சந்திப்பது. NDEயில் பேரமைதி, சித்தர்கள் சொன்னது ஆனந்த நிலை. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சித்தர்கள் தியானத்தின் மூலம் கண்டுபிடித்தது. இன்று மரணத்தின் விளிம்பில் சென்று வந்தவர்கள் சொல்கிறார்கள். ஒரே உண்மை, வெவ்வேறு வழிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். மரணம் என்பது என்ன? முடிவா, தொடக்கமா? பொருள்வாத விஞ்ஞானம் சொல்கிறது, மரணம் என்பது முடிவு. மூளை செயல் இழந்தால் எல்லாம் முடிந்தது என்கிறது. ஆனால் NDE ஆராய்ச்சி வேறு விஷயம் சொல்கிறது. மூளை செயல் இழந்த பிறகும் அனுபவங்கள் தொடர்கின்றன, விழிப்புணர்வு அழிவதில்லை. சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? மரணம் என்பது ஒரு கதவு, ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகும் கதவு. உடல் இங்கே இருக்கும், உயிர் அங்கே போகும். இது முடிவு அல்ல, மாற்றம், வடிவ மாற்றம். புழு பட்டாம்பூச்சியாக மாறும்போது புழு இறக்கிறது என்று சொல்வோமா? இல்லை, வடிவம் மாறுகிறது என்று சொல்வோம். அதே போல் உடல் மரணம் என்பது உயிரின் வடிவ மாற்றம்.
இப்போது ஒரு நேர்மையான கேள்வி. மரணத்தை பற்றி பயப்பட வேண்டுமா? NDE அனுபவித்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்களில் பெரும்பாலோர் மரணத்தை பற்றிய பயம் முற்றிலும் போய்விட்டது என்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையே மாறிவிட்டது என்கிறார்கள். இன்னும் அன்பாக மாறிவிட்டார்கள். இன்னும் அமைதியாக மாறிவிட்டார்கள். NDEயின் போது என்ன உணர்ந்தார்கள்? பயம் இல்லை, வலி இல்லை, ஆழ்ந்த அமைதி, பேரன்பு. சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? மரணத்தை பற்றி பயப்படுவது அறியாமை. உடலை நான் என்று நினைப்பதால் வரும் பயம். உடல் அழியும், ஆனால் நான் அழிவதில்லை என்று உணர்ந்தால் பயம் போய்விடும். இதன் அர்த்தம் என்ன? மரணத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்று அல்ல. மரணத்தை பற்றிய பயமின்றி முழுமையாக வாழ வேண்டும் என்று அர்த்தம். இப்போது ஒரு சிறிய பயிற்சி செய்வோம். இது பயிற்சி அல்ல, சிந்தனை. கண்களை மூடுங்கள். ஆழமாக மூச்சு விடுங்கள். உங்கள் உடலை உணருங்கள். கால்கள், கைகள், முகம். இது உங்கள் உடல். இப்போது ஒரு கேள்வி. இந்த உடலை உணர்வது யார்? உடல் ஒரு பொருள். உணர்வது வேறு ஒன்று. பார்ப்பது வேறு ஒன்று. அறிவது வேறு ஒன்று. நீங்கள் உடல் அல்ல. நீங்கள் உடலை உணர்பவர். நீங்கள் உடலுக்குள் இருப்பவர். உடல் விழும்போது நீங்கள் என்ன ஆவீர்கள்? NDE அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள், நான் இருந்தேன். என் உடல் கீழே இருந்தது. நான் மேலே இருந்தேன். நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். உடல் இல்லாமலும் நான் இருந்தேன். சுருக்கமாகச் சொல்வோம். விஞ்ஞானம் என்ன கண்டுபிடித்தது? இதயம் நின்ற பிறகும் மூளை செயல்பாடு இருக்கிறது. மரணத்தின் விளிம்பில் சென்றவர்கள் அனுபவங்களை சொல்கிறார்கள். அந்த அனுபவங்கள் உண்மையானவை என்று சரிபார்க்கப்பட்டிருக்கின்றன. விஞ்ஞானத்தால் இதை முழுமையாக விளக்க முடியவில்லை. சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? உடல் வேறு, உயிர் வேறு. உடல் அழியும், உயிர் அழியாது. மரணம் என்பது முடிவு அல்ல, மாற்றம். இரண்டும் ஒரே திசையை காட்டுகின்றன. விழிப்புணர்வு உடலோடு முடிவதில்லை. உறுதியாக என்ன தெரியும்? மரணத்தின் போது ஏதோ நடக்கிறது. அது வெறும் இருட்டு அல்ல. அது வெறும் முடிவு அல்ல. அங்கே அனுபவங்கள் இருக்கின்றன. அங்கே விழிப்புணர்வு இருக்கிறது. எல்லாம் தெரியுமா? இல்லை. மர்மம் இன்னும் இருக்கிறது. ஆனால் மர்மம் இருப்பதே அழகு. இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? பயமின்றி வாழுங்கள். அன்போடு வாழுங்கள். முழுமையாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஒவ்வொரு உறவும் முக்கியம். ஒவ்வொரு தருணமும் முக்கியம். மரணம் என்பது எதிரி அல்ல. மரணம் என்பது ஆசிரியர். எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும் ஆசிரியர். சிவவாக்கியர் சொன்னது போல், இறந்தவர் பிறப்பதில்லை. இல்லை இல்லை இல்லையே. அந்த உடலுக்கு மீண்டும் பிறப்பே இல்லை. ஆனால் உயிர், அது தொடர்கிறது. அது மாறுகிறது. அது பயணிக்கிறது. இது போன்ற ஆழமான விஷயங்கள் தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மணி அழுத்துங்கள். மரணத்தை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? கருத்து பகுதியில் சொல்லுங்கள். இந்த ஞானம் மற்றவர்களுக்கும் தேவை. பகிருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். குவாண்டம் சித்தர்.